ஹாய் ஹலோ இஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது சர்வைவல் சீரீஸோடைய பார்ட் 1 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோன்னே லேக் ஆகுது. ஓகே 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 கம்மியாச்சு லேக் கம்மியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மரத்தை வெட்டிப்போம். மரம் ஃபஸ்ட்டு கிடைக்காது பாருங்கள். இப்போ பாருங்கள், சொன்னல இப்போ கிடைக்கும். சொன்னல எனக்கு தெரியும் கைஸ், மோஜாங்க பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, அச்சீவ்மெண்ட்டில் அன்லாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்பயும் எனக்கு இன்னும் லேக் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்து இதையும் மைண்ட் பண்ண கிடைக்காது, விட்ருங்க. இப்போ வரும், இதை மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஷோ இது வேறு லேக் ஆகிட்டே இருக்கே. என்னடா இப்படி லேக் ஆகுது? ஏழை ஏ ஓகே 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 கம்மியாகிற மாதிரி தெரியுது. கடுப்பாகுது கைஸ், கடுப்பாகுது. எத்தனை தடவைடா ஒரு மரத்தையும் நான் 2 தடவை வெட்டுற மாதிரி இருக்குடா. ஏன்டா பாருங்க கைஸ், நான் ஒரு மரத்தையும் 2 தடவை வெட்டுற மாதிரி இருக்குது. கம்மியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு இந்த இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும் கைஸ். இது மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம 3க்கு வச்சுலாம் நினைக்கிறேன். 3 கரெக்டாக இருக்கும். கியூ ஸ்கேல் அது பேர். 3 தான் இருக்கா, 4 கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ இங்கே நிறைய மரம்லாம் இருக்குது. இந்த மரத்தெல்லாம் வெட்ட போகிறோம் கைஸ். அதுக்கு நல்லா லேக் ஆகலை பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த கியூ ஸ்கேலை மாற்றினா இனிமேல் லேக் ஆகாது, அது ஞாபகப்படுத்துங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு 2 கோழி ஓடிட்டு இருந்துச்சு, இன்னும் அடிக்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, எப்பவுமே பில்டிங் கட்ட முடியாது, வீடு கட்ட முடியாது. ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட் எபிசோடு எக்ஸ்ப்ளோரிங் நல்லா தான் இருக்கும். ஷீப்பு கிடச்சிச்சு, மாசு ஒரு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சு ஷீப்பை அடித்து வரட்ட விட்றோம், தெறிக்க விட்றோம். வாடா வாடா. அவ்வளோதான் எல்லாத்தையும் தச்சு 44 கிடச்சிருக்கு கைஸ். 44 உண்டு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ் தான். ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சு வேண்டியதான். அடுத்து கிராஃப்டிங் டேபிள் எதுங்கட அந்த ஆடு, இங்கே கருப்பாடு முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்ஸ் என்னடா ஸ்டெக்கு கையோடு குட்டி ஆடுலாம் ஓடிட்டுருக்கு பின்னாடி. அப்படி நினச்சா வாழ முடியுமா? ஓகே, நம்மளுடைய ஹார்ட்கோர் சீரீஸை திரும்ப தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுவேன். திரும்ப அப்படின்னு கமெண்டில் போடுங்க, நான் பண்ணிடலாம். ஒன் ஷாட்டுக்கு அடிக்கலான்னு பார்க்குறோம், ஓடு நம்ம நின்றா. இப்போ அடிக்க முடியாது ஒன் ஷாட்டுக்கு, ஏன்னா அது மேலே இருக்கும் கைஸ். லேக் ஆகுது கைஸ், கடுப்பாகுது கைஸ். 3 ஆடு கிடச்சிருச்சு கைஸ், நல்லது. இங்கே நிறைய ஆட்டு கூட்டங்கள் இருக்குது. ஒருவேளை நிறைய இருக்கிறதுனால தான் லேக் ஆகுதோ. இப்போ பர்ஃபார்மன்ஸ் சரிப்பட்டு வரல. பர்ஃபார்மன்ஸ் நின்றா. அவ்வளோதான் செத்துட்டான். அவன் செத்துட்டான்டா. ஓகே, வேறு இங்கே ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், இதை அடித்தா போதும். 3 ஆடு அடிச்சிடும். எங்கடா போச்சு? லேக் சரியாயிடுச்சு நினைக்கிறேன். சரியாயிடுச்சு. ஒரே அடி தெறிக்க விடுவோம், மறக்க விடுவோம் கைஸ். இந்த ஸ்பானை வந்து லக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எடுத்தோடனே ஆடு அடிச்சிருச்சு. என்ன அப்புறம் பக்கத்துலேயே வில்லேஜ் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரிங் பண்ண முடியாது கைஸ். எக்ஸ்ப்ளோரிங் ஏன்டா ஓடுற? வெயிட் பண்ணுறா. உன்னை அடிக்கிறதுக்குள்ளே நீ என்னென்ன பாடு பண்ணுற? அவ்வளோதான். இன்னும் ஒரு அடி வாங்கினா செத்து போடா. இன்னும் ஒரு அடி வாங்க.
மட்டன் 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 கிடச்சிருக்கு. மட்டன் மட்டினா மட்டனே, சிக்கினா சிக்கனே, வீட்டில் போடுவாங்க மட்டனே. என்ன அதுக்கு லிஃப்ட் ஆகுது? என்னது இது? ஆஹா, ஹனிபீலாம் இருக்குது. ரெண்டும் ஜோடி சேர்ந்துட்டு இருக்குது. இந்த மாடு அடிக்குமா? ஒரே அடி டமால் டுமில். ஏய் ஓடாதரா ஓடாதரா. எங்கடா அங்கே ஓடுறான்? எப்பா நான் வேகத்தில் ஓடுறான். இங்கே ஓடுறான் பாருங்க. இவன் நம்ம அடிச்சது இல்லைங்க. திரும்ப ஒரு 1 ஷாட் கில் அடிக்க முடியுமா? ஏன்னா ஒரு 1 ஷாட் கில் அடிக்க முடியுமா? 1 சாரி. ஏய் நான் நின்றுட்டு எப்படா 1 ஷாட் கில் அடித்தேன்? எனக்கே டவுட்டாக இருக்குது. இங்கே ஒரு கிரே கலர் ஆடு, அதாவது கிரே கலருக்கு தமிழ் என்னது? கிரே கலர் தமிழ் என்னன்னு தெரில. அந்த ஆடு பூந்துருச்சு. கருப்பாடுன்னு வச்சுப்போம். உள்ளே ஒரு கருப்பாடு இருக்குது. பிளாக் ஷீப். ஏய் 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 என்ன கிராஸ் ப்ரீடிங்கா? கிராஸ் ப்ரீடிங்க அடிச்சு போடுவேன். நவுறு 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 நவுறு. அவ்வளோதான் பார்த்துக்க உனக்கு. செத்துப்போ. இந்த கிரே தான். கிரே கலர் பெட்லாம் செய்யலாமா? அது வரைக்கும் கிரே கலர் டை பார்த்ததே இல்லை. டை பார்த்ததில்லை கைஸ். உள்ளே பார்த்துருக்கேன். ஏய் என்னடாலே கடுப்பாகுது. இருங்க கைஸ், கொஞ்சம் இது ரெண்டர் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு கம்மியாகவும் நினைக்கிறேன். ரெண்டர் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணியாச்சு. 4 வச்சு என்ன விளாடுவானா? நான் விளாட்றேன். அவ்வளோ டம்மியாக இருக்குது என் ஃபோனு. டம்மின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே ஃபோன் இது தான். ஏன் மற்ற ஃபோன்லாம் நான் வாங்கி அப்படியே ரெண்டு 3 நாள்லேயே, ஒரு 2-3 நாள்லாம் இல்லை, ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துலேயே உடச்சி போட்டுருவேன். கடுப்பாகும். உடச்சிலாம் போட மாட்டேன். கீழே விழுந்துடும் இல்லை ஏதாவது ஆகிடும். ஏய் இவன் என்ன? இவன் பிளாக் கலரு, இவன் பிளாக் கலர், இவன் கிரே கலர். என்ன கலர் இவன்? இவன் கிரே கலரா? அப்போ இவன் லைட் கிரே. இவன் பிளாக்கு. இவன் பிளாக் எனக்கு தெரியாதா? அதை பார்த்தீங்களா? கலர் கலராக உள்ள வச்சுருப்போம் நாங்களாம். நாங்கள் 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 வந்தாலே. கோழி இருக்குது. கோழிலாம் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுமா? எடுத்துப்போம். என்ன இப்போ காசாக பணமா? என்றா முட்டை கிடச்சிதாங்க, ஒரு முட்டை. அந்த முட்டை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா லேக் ஆகலை. சொன்னோன்னே தான்டா லேக் ஆகுது. நீ வாய முடிட்டுறா. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். செத்துப்போ. பன்னிக்குட்டி. ஓகே கைஸ். ஏய் என்ன ஜாம்பிலாம் வரான்? என்ன இது? இல்லை இது இன்னும் பகல் டைம் தானே. அப்புறம் என்னது ஜாம்பி வரான்? மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அவ்வளோதான். நான் அதானே பார்த்தேன். செத்துப்போ. அவ்வளோ வேலை. இந்நேரம் நெருப்பில் அடிப்பட்டு நான் செத்துருப்பேன். நம்ம ஸ்பான் பாயிண்ட்டு எங்கேயோ இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் வர முடியாது. ஒரு பெட்டு செஞ்சுப்போமா? எப்போ எவ்வளோ பெரிய கேவ் ஆடுறது? கேவ் தான். நான் குழி நினச்சேன். ஏய் என்னடா தள்ளிவிட வரான்டா. தள்ளிவிட வரான்டா. பார்த்தியா? வழிபட இல்லை சுற்றுப்போ. நாங்கள் வந்தாலே மணி உண்டு. காப்பிரைட் வந்துடும். ஓகே எல்லாம் நிறையா கலக்காக ஆடு அடிக்குது கைஸ். ஆக்சியாக உடஞ்சிச்சு. நல்லது. இன்னொரு இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்னது ஸ்டோன் ஏஜுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நிறையா கலெக்ட் பண்ணி வச்சு ஃபுட் இருக்குது, நிறையா இருக்குது. உள்ளே ஒரு பெட்டு செய்யலாம், நிறையா செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பதிலாக நம்ம இப்போ எல்லாம் இருக்குல்ல, அதனால நம்ம ஒரு ஸ்டோன் ஏஜுக்கு போக போகிறோம் கைஸ். எங்கே போகலாம்? இப்படியே கீழே ஒரு மைனை தோண்டி போகலாமா? என்ன சொல்கிறீங்க? வச்சு அடிப்போமா? சிக்கனை வச்சு ஒரு மாடு அடிக்கிறோம் கைஸ். சிக்கனை வச்சு இல்லை பீஃப் வச்சு ஒன்றை வச்சே வாள் உன்னுடைய கறியை வச்சே ஒன்றே அடிப்பண்டே. இதோட கறி தானே. இல்லை மாற்றிட்டு அடிச்சுன்னா அசிங்கமாக போயிருக்கும். இருறா இதுதான் கைஸ் கடுப்பே. கையால் அடித்தா ஒரு பிக்காக்ஸ் உடஞ்சிரும்னு பார்க்குறேன். இதை பிக்காக்ஸ் அடித்தா இல்லைன்னா ஒரு இப்படி தூக்கி ஒரே அடி டமால் அடித்து சுற்றுக்குறோம். இவன் நான் என்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கானா? அவ்வளோதான் செத்தேப்பான்.
ஒரு நம்ம இந்த ஸ்டோனேஜுக்கு போக போகிறோம் கைஸ். மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கு. நல்ல வேலை இங்கே பெரிய குழியாக இருக்குது. எப்படி கீழே இறங்கி போகிறதுன்னு தெரியலாம். இங்கே வழி இருக்குது. இருட்டாகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா இருட்டாகுது. அஜித்தே தலைவா எங்கே போகிறது? அப்படியே போகலாம் நினைக்கிறேன். தான் இங்கேயே ஸ்டோன் இருக்குது. இங்கேயே மைண்ட் பண்ணிப்போம். அப்படியே இங்கேயே சும்மா ஒரு கொட்டாய் மாதிரி ரெடி பண்ணி ஒரு பெட்டை போட்டு இங்கேயே படுத்து தூங்கிடும் இருட்டாச்சுன்னு. அவ்வளோதான். ஸ்டோனேஜ் இருந்துச்சு கைஸ். ஸ்டோனேஜ் எல்லாம் உங்களுடைய மகிமை தான். அப்படியே இங்கே ஒரு அயன் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஒரு அயன் ப்ளீஸ். ஒரு அயன், ஒரே ஒரு அயன். ஒரு அயன் பத்தாது கைஸ். 2 அயன் அது ஸ்வாட் செய்ய வேணும். 2 அயன் இல்லை பிக்காக்ஸே செஞ்சு 3 அயன் கைஸ். 3 அயன் ப்ளீஸ். 3 அயன் 3 அயன் ப்ளீஸ் 3 அயன் வந்துடு. நம்ம சொன்னால் எங்கேருந்து நடக்க போகுது எல்லாம். ஓகே கைஸ், நம்ம இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து தூங்கிட்டா இந்த ஃபஸ்ட் வீடியோ முடிஞ்சிடும் கைஸ். ஓகேவா? அதான் தூங்க போகிறோம். அதான் ஃபஸ்ட் வீடியோ முடிய போகுது. எக்ஸ்ப்ளோரேஷன்னு சொன்னேன், ஆனால் இங்கே நடந்ததே வேறு. ஒரு கொட்டாய் ரெடி பண்ணி இங்கே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இங்கேயும் ஒரு இது செஞ்சுப்போம். இன்னும் 2 பிளாக் உள்ளே போகிறோம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஃபைன் பண்ண போகிறோம் கைஸ். டொக்கு 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 டொக்குன்னு ஒரு கிராஃப்டிங் டேபிளை கீழே போட்டு ஒரு பெட்டு கொஞ்சம் கீழே போட்டு இதான் நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் பேஸ். சும்மா அப்பப்போ அதாவது சீக்ரெட்டாக ஏதாவது பண்ணோம்னா இங்கே வந்து பண்ணிக்க வேண்டியதான். சீக்கிரட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது இந்த ஒன்றும் இல்லை இதான் சொல்லலாம். அவ்வளோதான் முடிய போகுது. இன்னும் 4 1 2 4 இன்னும் பிக்காக்ஸ் உடைய போகுது. 1 2 3 4 அவ்வளோதான் கைஸ். லைட்டு தான் இல்லை, அதான் ஒரு குறையாக இருக்குது. இந்த இருட்டாயிடுச்சு பாருங்கள். கல்ட்டு நின்று வந்துட போகிறான். எங்கடா இங்கே இருக்கண்ணா. நான் வீடு தொலைஞ்சு போய் பயந்தே விட்டேன். ஐயோ பிக்காக்ஸ் உடஞ்சிச்சு. போடா உள்ளே போடா. இங்கே ஒரு டர்ட் பிளாக் போட்டுற வேண்டியதான். அப்புறம் நாளே உள்ளே வர முடியாது. ஓகே, இப்போ ஒரு பெட்டு போட்டோம். பெட்டு செஞ்சுருவோம். நாங்கள் படுத்தாலே பெட்டு தான். படுக்க இடையெல்லாம் எங்கள் வீடு தான். ஓகே, கிறுக்குத்தனமாக பாடிட்டுருக்கதை விட்டுட்டு படுத்து தூங்குற வேலையை பார்ப்போம். அதுக்கு முடியுங்க. ஒரு நல்ல ஒரு பிளேஸாக பார்த்து போகணும். அப்படியும் கண்ட மேலே போட்டுட்ருக்கேன். ஓகே, இங்கே போட இங்கே கரெக்டாக இருக்கும். டக்குன்னு போட முடியல. இப்போ போட்டாச்சா? அவ்வளோதான். படுத்து தூங்கியாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் படுத்து தூங்கினா தான் இந்த வீடியோ முடியும். அப்போ நான் அதுக்கு முடி சாப்பிட்டுக்கிறேன். அப்போ எனக்கு பசிக்க முடியல. நான் சாப்பிட வேணாமா? இரா தூங்க வரேன். ஏன்டா வெயிட் பண்ணுறான். அவ்வளோதான். இங்கே உட்காந்து இப்போ படுத்து ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டியதான். எனக்கு சாப்பிட விட மாட்டுறாங்க. என்னையா நீங்கள் எப்படி வந்துட்டீங்க? ஐயோ ஓகே, எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ படுத்துங்க வேண்டியதான். இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எங்கடா இது இது யாரா போட்டது? இப்போ நான் போடவே இல்லையே அதை. உள்ள அது நான் அதை ஸ்டோன் நினச்சிக்கிட்டேன். ஓகே, படுத்துங்கியாச்சு கைஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ இந்த காலை பொழுத பாருங்கள் கைஸ். ஆஹா. ஓகே கைஸ், பார்ட் 2 வேணுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. பார்ட் 2 பண்ணலாம். பாய்